முத்துவோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா விஜயா இவளை இனிமேல் இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது, இவளை அடிச்சு துரத்திட வேண்டியது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. அதாவது மீனாவும் முத்துவும் அந்த கிருஷ்ண மறுபடியும் வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க, இவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வராங்க. அந்த வீட்டில் எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ரோகிணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிடைச்சிட்டாண்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை விட இங்க வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முத்துவோட அப்ப இந்த மாதிரி முத்துட்டு இவன் எப்படி எங்க அப்படின்னு கேட்குமே அதுக்கு இந்த மாதிரி முத்து சொல்றாங்க, அது தெரியலப்பா, என்னோட கார்ல தான் இருந்தா அது எனக்கே தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிய போகுது. அது இந்த பையனை பத்தின இந்த பையன் யாரோட பையன் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு நமக்கு தெரிய போகுது. அதாவது இந்த பையனை ஒரு வாட்ச்மேன் தேடிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி இந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூலோட பேர் சொன்னாரு. அந்த ஸ்கூலோட பேர் இந்த மாதிரி நான் மீனாட்ட சொன்னேன், அவளுக்கும் தெரிஞ்ச ஸ்கூல் தானே, மீனாமே அந்த ஸ்கூலுக்கு தான் இந்த மாதிரி பூ போட்டுட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலோட மேனேஜரோட நம்பர் இந்த மாதிரி மீனாட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, சோ அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ் அப்படிங்கிற ஒரு பையன் உங்க ஸ்கூல்ல படிக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது அவருமே ஆமா அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கான், அங்க இருந்தா ஓடி வந்திருக்கான். அந்த மேனேஜருமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. வீட்டோட அட்ரஸ் கொடுத்துருக்கு, இங்க வந்தாருன்னா என்ன ஏதுன்னு தெரிய வரும், இந்த பையனை பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட ரோகிணி ஐயோ என்னது அந்த இங்க வர போறாரு, வந்தாருன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவாரு, அதுக்கு முன்னாடி எங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறதுக்குள்ள அவர் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன ரோகிணி மேடம் நீங்க என்ன இங்க, நீங்க துபாயில எல்லாம் இருக்கிறதா சொன்னீங்க, இப்ப இங்க இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. அதை கிட்ட அந்த வீட்டுல இருந்து எல்லாருமே ரோகிணி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதை பார்த்த ரோகிணி அடங்கொய்யால என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் விஜயா ரொம்ப முறைச்சு பாக்குறாங்க, நம்ம சோழி முடிஞ்சு அவ்வளவுதான், இனிமேல் அடமலை வெளுத்து வாங்க போது உடம்ப இரும்பாக்கிக்கிடி ரோகிணி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.